சேர்ந்து ஒரு மனமாகும் திருமணம் இன்று, இருள் சேர்ந்து ஒரு உயிராகும் ஒத்திகை இன்று. உனக்கென ஒரு சொந்தம் இன்றுதான் ஆரம்பம், உனக்கதில் ஆனந்தம் அதுவே என் இன்பம். வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க நீ. கட்டளை இதுதான், வாழ்க்கை என்னும் புத்தகம் இதுதான். வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க நீ. யாருக்கு யார் என்று எழுதியதை இன்றுதான் உலகம் அறிந்து கொள்ளும். பாதியில் வந்த சொந்தம் ஒன்றே உயிர் விடும் வரையில் கூட வரும். உறவுகளின் மத்தியில் நின்று புது உறவு பூப்பதை கண்டு காண வந்த கண்களில் ரெண்டு கரைகிறது காதலா என்று. வாழை மரம் தோரணம் கட்ட, வாழ்த்துக்களை வார்த்தையா கொட்ட, வண்ண மலர் மாலைகள் கட்ட, வசந்தம் வரும் வாசலை தட்ட. ஆனந்த திருநாள் ஆனந்தம் இன்று, வாழ்க வாழ்க வாழ்கவே. இருமனம் சேர்ந்து ஒரு மனமாகும் திருமணம் இன்று, இருள் சேர்ந்து ஒரு உயிராகும் ஒத்திகை என்று. நீங்கள் எப்போவுமே தம்பதிகளாக இணைஞ்சிருந்து வாழைப்பழம்ல சந்தோஷமாக வாழைன்னு சொல்லி வாழ்த்துறாங்களா? யார் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியுமா? தினேஷா? இல்லையே, யார் கொடுத்துருப்பாங்க? உங்களோட திருமணத்துக்கு வந்து வாழ்த்திட்டு சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ யார் யாருக்கும் ஷூரா? வேற யாரும் கொடுக்க மாட்டாங்களா? அண்ணாண்ட சைட்டில் உங்களோட சைட்டில் யார்கிட்ட சைட்ல இருந்து வந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் கதை சொல்லுங்க பாப்போம், கெஸ் பண்ணுங்க. அண்ணாண்ட சைட்ல இருந்து வந்திருக்காரா? உங்களோட அண்ணாண்ட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கொடுத்துருப்பாங்களா? அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரர் நிறைய பேர் இருக்கிறாங்களே. சொந்தக்காரர் நிறைய பேர் இருக்காங்க, கொடுத்துருப்பாங்க. தெரியாதா? ஷூரா? ஓகே. அதாச்சும் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று வந்திருக்குது. இதை ஓப்பன் பண்ணி பாருங்க, பார்த்தா உங்களுக்கு மேபி தெரியும் யார் கொடுத்துருப்பாங்கடா. பரிசாய் தருவேன், வாழ்க வாழ்க வாழ்கவே. திருமணம் சேர்ந்து ஒரு மனமாகும் திருமணம் இன்று, இரு உயிர் சேர்ந்து ஒரு உயிராகும் ஒத்திகை இன்று. உனக்கென ஒரு சொந்தம் இன்றுதான் ஆரம்பம், உனக்கதில் தெரிஞ்சுதா யாரு?
தினேஷா நீங்க சொன்ன இப்ப கெஸ் பண்ண சரி ஏன்னா அதாவது இவங்க தினேஷ்னு சொல்லி உங்களோட பிரதர் ஏன்னா மலேசியால இருக்கு ஸோ அவங்க வந்து இந்த தருணம் வந்து உங்களோட வெட்டிங்குக்கு வந்து கலந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டு விரையலான்னு சொல்லியிருக்கார் ஸோ அதால வந்து இப்படி வாழ்த்து அதோட வந்து அடிஷனலாக ஸ்பெஷலாக இன்னொரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காரு உங்களுக்கு அதே ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருக்கார் அந்த மெசேஜ் உங்களை வாசிக்க சொல்லிட்டு அந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கட்டுமாமா பாப்பமா என்ன கிஃப்ட்னு சொல்லி ஆ ஓகே வாசிங்க என்ன சொல்லிட்டு வாழ்த்துக்கள் ஜெயச்சந்திரன் விசிதா இருவருக்கும் திருமண நல்வாழ்த்துக்கள். உங்கள் திருமணத்திற்கு என்னால் வர முடியவில்லை என்பது எனக்கும் மிகவும் கவலையாக உள்ளது. இந்த கவலையை போக்குவதற்கு நீங்கள் இருவரும் உங்களுக்கு வரும் பணத்தை எனக்கு அனுப்பி வைக்கவும். இப்படிக்கு அன்பு தம்பி தினேஷ். என்ன சொல்லியிருக்கிறார் என்ன மெசேஜில் சொல்லியிருக்கிறார் பணத்தை அனுப்பி வைக்கட்டும். ஓகே அந்த அதான் மெசேஜை பார்த்துட்டு இந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்லி ஸ்பெஷலாக உங்களுக்கு அனுப்பியிருக்கிறாரு அண்ணா வச்சிருக்கீங்க நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிட்டு பாருங்க இது வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரா என்ன கொடுத்துருக்குற பார்த்துட்டீங்களா ஓகே இது வந்து அவட ஸ்பெஷல் கிஃப்ட்னு சொல்லி உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார் ஸோ உங்களோட பிரதர் வந்து எப்படி சர்ப்ரைஸாக கிஃப்ட் அனுப்பின சந்தோஷமா உங்களுக்கு ஆ என்ன சொல்ல போறீங்க உங்களோட பிரதருக்கு ஆ ஓகே அண்ணா ஒன்று சொல்ல இல்லையா இப்படி சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறார் ஸோ ஓகே நாங்களும் விஷ் பண்ணுறேன் ஹாப்பி மேரிட் லைஃப் ஓகே இதுதான் வாழ்க்கை என்னும் புத்தகம் இதுதான் வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க நீ யாருக்கு யார் என்று எழுதியதை இன்றுதான் உலகம் அறிந்து கொள்ளும் பாதியில் வந்த சொந்தம் ஒன்றே உயிர் விடும் வரையில் கூட வரும் உறவுகளின் மத்தியில் நின்று புது உறவு பூப்பதைக் கண்டு காணவந்த கண்களில் ரெண்டு கரைகிறது காதல் அறிந்து வாழை மரம் தோரணம் கட்ட வாழ்த்துக்களை வார்த்தையா கொட்ட